இந்த மேஜிக்ங்கிறது எந்த அளவுக்கு ரியல், ஏன்னா அந்த ஸ்டேஜ் முன்னாடி ரியலாக பண்ணிடுறாங்க, பட் ஆஃப் த கேமரான்னு பார்த்தா அது கண்டிப்பாக ஒரு ஃபேக்காக தான் இருக்குது. டிடி ஃபாசன் விஜய் சித்துவெல்லாம் இருக்கார்ல, ஸோ அவர் என்னன்னா ஃபர்ஸ்ட்லாம் பிளாக் ஷீப் அவரோட சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாரு. இது வந்து 4 ஹார்ட்டின் வந்திருக்கு, ஓகேவா? ஸோ 4 ஹார்ட் நீங்கள் வச்சிடணும். நீங்கள் கைக்காம நீங்கள் டான்ஸ் ஆடுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், நீங்கள் பாட்டு பாடுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால நீங்கள் என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். தூக்கம் இருக்காது, மெயினாக தான். கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டில் ஒரு 7-8 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறையா ஸ்டேஜ் ஏறிருக்கீங்க, ஸோ நிறைய செலிபிரிட்டி கூட இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அது இல்லாமல் டிடி ஃபாசன் அவங்க கூட நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஜேர்னி உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அது எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஒரு சின்ன சின்ன மேஜிக்ஸ்லாம் சொல்லி தருவார். 6th 7th படிக்கும் போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், அப்படியே போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி காமிப்பேன். அப்பெல்லாம் என்ன சொல்லுவானுங்க, நான் பண்ணி காமிச்சிட்டு ஒரு நாள் வந்து சூப்பரா நல்லா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் நமக்கும் ஓகே நல்லா பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டே அவனே திருப்பி அதை பண்ணி காமிப்பான். சின்ன ஒரு ரப்பர் பேண்ட் மேஜிக் பண்ணோம்னா திருப்பி என்கிட்ட வந்து பண்ணி காமிப்பான், இவ்வளவுதான்டா அப்படிமா. ஸோ இது வந்து இதை விடக்கூடாது அப்படிங்கறக்காக என்ன பண்ண 8th இருக்கும் வந்து ஆனுவல் டே நடக்கும். ஆனுவல் டேல வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்குன்னு தனியா ப்ராப்பர்ட்டிஸ் அப்புறம் எப்படி லேர்ன் பண்ணும் என்னன்னு போயிட்டு விஜயவாடா போயிருந்தேன். ஸோ அங்க போயிட்டு லேர்ன் பண்ணிட்டு அங்கிருந்து வந்தேன். அங்கிருந்து வந்து தான் ஃபர்ஸ்ட் ஆனுவல் டேல பண்ணேன். அது எங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ், கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், அங்கதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ஸோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுவும் நல்ல ஒரு இதுவும் இருந்துச்சு, நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு அந்த இதுக்கு. ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த இது. ஸோ பாத்தீங்கன்னா அது 10th 11th 12th 3 வருஷமும் பப்ளிக். கரெக்டா நாங்க படிக்கிற ஸ்டேஜ்னு பார்த்து 3 வருஷமும் பப்ளிக். ஸோ அது வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணவும் முடியல. ஸோ அதுக்கப்புறம் காலேஜ்ல இருந்து தான் இந்த இதுக்கெல்லாம் வந்தது. ஸோ இந்த ஃபீல்டு கொஞ்சம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் புதுசு தானே, முக்கியமா பேரண்ட்ஸுக்குலாம் இந்த ஃபீல்டுலாம் கொஞ்சம் ரொம்ப புதுசா இருக்கும். கண்டிப்பா. அவங்களை எப்படி நீங்க சமாளிச்சு வந்தீங்க? அது வந்து எப்படின்னா எங்க அப்பா வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் எப்பயுமே வந்து இந்த விஷயத்துக்கு பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா ஃபுல் சப்போர்ட். என்னைய கூட்டிட்டு போய் விடுறது, நிறைய எப்படி பேசணும் பண்ணணும்னு சொல்லி தருது, அப்புறம் இந்த மாதிரிலாம் மேஜிக் பண்ணணும்னு சொல்லி தருது. ஸோ மேஜிக் என்னோட குரு அப்படின்னா அப்பா தான். எல்லாத்துக்கும் அமையறது இல்ல, எல்லாத்தோட கரியருமே அப்பா சப்போர்ட் பண்றது இல்ல. அது நான் கண்டிப்பா அதுல நான் வந்து பிளெஸிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து ஸ்டார்டிங். அப்பதான் வந்து எனக்கு பேக் போன் மாதிரி. ஸோ ஆனா அதுக்கு ஆப்போசிட் அம்மா, இது வேண்டே வேணாம், இதை தவிர நீ வேற ஏதாவது பண்ணு, ஏதாவது உருப்படுற விஷயத்த பண்ணு, இது பண்ணலாம், ஆனா இது மட்டும் வேண்டாம், இந்த இது மட்டும் வேணாம். அப்படின்னா இதுல என்ன வரப்போகுது, இதுல ஒண்ணுமே கிடையாது, நீ சும்மா பண்ணிட்டு இதெல்லாம் வந்து வேஸ்ட், 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம். சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறதான் மெயின். சோஷியல் மீடியா நிறைய பிளாட்ஃபார்ம்லாம் விஜய் டிவில நிறைய ஷோஸ் பண்ணியிருந்தீங்க, சூப்பரா பண்ணியிருந்தீங்க. அதுக்குள்ள நீங்க எப்படி என்டர் ஆனீங்க? அவ்வளவு பெரிய ஷோக்குள்ள எப்படி பண்ணீங்க? அது ஒண்ணுமே இல்ல, கன்சிஸ்டன்சி தான். காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஷோஸ் போக ஆரம்பிச்சேன். ஹெச்ஓடி ஃபுல் சப்போர்ட், கார்த்திகேயன் ஒரு சார். சோ நல்ல சப்போர்ட். இப்பயுமே நான் வந்து நமக்கு என்ன சப்போர்ட்னாலும் பண்ணி தருவேன். சோ அவரு சப்போர்ட் தான். அவர் சப்போர்ட்ல 4-5 ஈவென்ட் போனோம், எல்லாம் பண்ணோம். சோ அதுல என்ன ஆச்சுன்னா இங்க சேலம்ல ஒரு ஈவென்ட் நடந்துச்சு, பெரிய ஈவென்ட் நடந்துச்சு, அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. சோ அதுக்கு வந்து போயிருந்தேன். பட் ஆனா எனக்கு செம மழை, அதுல எதுவுமே பண்ண முடியல, மேஜிக் எதுவுமே பண்ண முடியல, யாருமே எதுவும் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸ்டார்ட் பண்ணோன்னே செம மழை வந்துருச்சு, அது அப்படியே முடிஞ்சு. சோ அப்போ வந்து யாருன்னா அருண் அரவிந்த் இருப்பாங்க. சோ அவங்களெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் மீட். சோ அவங்க வந்து பண்ணிட்டு அதை மேஜிக் பண்ணி காமிக்குமான்னு கேட்டேன். அவங்க வந்து இருந்துட்டு இல்ல பிரதர் வேணாம், நீங்க சும்மா சொல்லுங்க, உங்களோட கார்டு மட்டும் கொடுத்துட்டு போங்க, நான் ஏதாவது கூப்பிடுறோம். அப்பதான் ஃபர்ஸ்ட் அடி வாங்குற அந்த ஒரு ஸ்டேஜ். ஆமா, நான் என்ன நினைச்சேன்னா சரி ஓகே இவ்வளவு தூரம் வந்துட்டோம், எல்லா ப்ராப்ஸும் எடுத்துட்டு வந்துட்டோம், எல்லாம் முடிஞ்சு, நம்ம பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு இது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சும்மா போட்டோஸ் எடுத்துட்டு விசிட்டிங் கார்டு மட்டும் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். சோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு 6 months ஆச்சு. ஸோ திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. எத்தனை மணி? ஒரு 11:30 மணிக்கு. பொங்கல் டைம். என்னன்னா நான் ஒரு ஷோ முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன், ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கேன். ஒரு 11:30 மணி இருக்கும். திடீர்னு அருண் அரவிந்த் யாரும் தெரியல, யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு தம்பி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இந்த மாதிரி ஒரு ஷோ இருக்கு, ஊ சொல்றியான்னு ஒரு ஷோ இருக்கு, அந்த ஷோல நீங்க வந்து பண்றீங்களா அப்படின்னு கேட்டேன். சோ அதான் வந்து ஸ்டார்டிங், விஜய் டிவியோட ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் அங்க உள்ள போனது. சோ அதுக்கப்புறம் நம்ம பர்ஃபார்ம் பண்றோம், நம்ம ஓரளவுக்கு நல்லா பண்றோம், நம்ம ஓகே எனக்கு இது பண்ண தெரியும் அப்படின்னு கான்பிடென்ட்டா இருக்கும், கன்சிஸ்டன்சியா பண்றோம், எல்லா விஷயத்தையுமே நல்லா பண்ணலாம் அப்படிங்கறத நான் அதுல இருந்து தான் கத்துக்கிட்டேன். சோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஒரு மாதிரி பண்றது அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க இல்லையா? இப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 5 பேர், வீரராகவன் ஒரு பையன், லோகேஷ், பிரஜித்னு ஒரு பையன், நிறைய பேர், ஒரு 5-6 பேர்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாம் வந்து சப்போர்ட். இப்ப நான் எங்கேயாவது ஷோஸ் போறேன் அப்படின்னா கூட வரது, எனக்காக அந்த டே முழுசு இருக்கிறது, அந்த அளவுக்கு ஃபுல் சப்போர்ட், கம்ஃபர்டபிள் ஜோன்லயே இருந்து சப்போர்ட் பண்ணி. ஆனா ஒரு 15 பேர் பசங்க இருப்பானுங்க, ஆனா அந்த ஒரு 4 பேர் தான் வந்து நம்மளுக்கு முக்கியம். ஆமா நமக்கு முக்கியம், நம்ம க்ளோஸ், நமக்கு புரிஞ்சுப்பானுங்க என்ன ஆங்கிள் என்னங்கிறது புரிஞ்சுப்பானுங்க. சோ அப்படி ஒரு மேஜிக் பண்றதுக்கு முன்னாடி நான் அதை 100 டைம் பிராக்டிஸ் பண்ணுவேன். ஒரு டைம் நான் பண்றதுக்கு முன்னாடி 100 டைம் நான் பிராக்டிஸ் பண்ணிருப்பேன். ஏன்னா ஒரு டைம் பண்ணோனே வராது. நம்ம விஜய் சார் கூட பாத்தீங்கன்னா மர்சல்ல பண்ணிருப்பாரு, இந்த காயின் ஸ்லிப் பண்ணி அப்படியே. சோ அது வந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு டைம் அந்த ஃப்ரேம்ல பண்ணிருப்பாரு. சோ அது எல்லா இதுக்குமே ஒரு சில ஒர்க்கும் டைமும் இருக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும் தான் அது வர முடியும். எனக்குன்னு ஒரு 4-5 பேர், வீரராகவன், பிரஜித், லோகேஷ் அந்த மாதிரிலாம்.
அவனுங்க எல்லாம் வந்து எப்படின்னா என் கூடயே இருப்பானு. நைட்டு ஒரு 12-1 மணி வரைக்கும் கூட ஆகும். ஒரு சில டைம் ஷூட் முடிச்சு வரும்போதோ இல்ல அங்க போயிட்டு வரும்போதோ அப்பெல்லாம் வந்து ஒரு சில டைம் சாப்பாடு இருக்காது, சரியான ஃபுட் இருக்காது. 12 மணிக்கு அந்த ஹோட்டல் ஓபன் பண்ண மாட்டான். அப்ப ஷூட் முடிச்சுட்டு வரக்கு லேட் ஆகி போயிடும். அது வரைக்கும் என் கூட இருந்து என் கூட வரது போறது. கவின் ஒரு பையன் இருக்கான். சோ அதெல்லாம் அவன் என் கூட எல்லாம் வந்திருக்கான். சென்னையில நானும் ஒண்ணு ஒண்ணா போயிட்டு வருவோம். ஈவென்ட்லாம் இப்ப கூப்பிட்டாலும் வந்துருவான். சோ அந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து சப்போர்ட், ஏதோ ஒண்ணா சப்போர்ட், இது பண்ணுடா அதை பண்ணுடா இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்லுவானுங்க. அருண் ஒரு பையன் இருக்கு. சோ அந்த மாதிரி பசங்க அந்த மாதிரி இருக்காங்க. நம்மள டிஸ்கரேஜ் பண்றவங்களும் நிறைய இருக்காங்க. அதை மென்ஷன் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அமையறதுலாம் ரொம்ப ரேர் தான். கண்டிப்பா ரொம்ப ரேர் தான். ஆமா, ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறது ஏன்னா பேக் போனுங்கிறது நம்ம என்னதான் செஞ்சா கூட பின்னாடி நம்மள ஃபோர்ஸ் பண்றதுக்கும் இது பண்றதுக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு 4-5 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அவங்க தான் காரணம்ங்கிற மாதிரி. ஆமா பிரதர், இப்ப எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு 5 பேர், எனக்கு இது பண்றதுக்கும் ஒரு 10 பேர் இருக்கானுங்க. நான் போனதுக்கு அப்புறம் இதை பத்தி சொல்றது, கிளாஸ்ல சொல்றது, ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ பண்றது, அதெல்லாம் எடுத்துக்காம இவங்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டு போனா நம்ம எங்கேயே போயிடலாம். கண்டிப்பா பிரதர், அதான் உண்மை. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணிட்டு யார் என்ன சொல்றாங்களோ என்னன்னு பார்க்காம நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டு போனோம்னா ஓகே. இவ்வளவுதான் நம்ம டீட்டெயிலா பேசிட்டோம். ஒரு 2-3 மேஜிக் பண்ணி காமிக்கிறீங்களா? நல்லா இருக்கும். ஓகே பிரதர், கண்டிப்பா. அது ஈஸி பண்ணி காமிங்க. ஓகே. சோ இப்போ வந்து என்னன்னா உங்களோட மைண்ட் வந்து ரீட் பண்ண போறோம் அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? மனசுல ஏதோ ஒரு ஹீரோயின் நினைச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஹீரோயின், சம்திங் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின். சோ எந்த ஹீரோயின் நினைச்சிருக்கீங்க? சொல்லலாமா? சொல்லலாம். சமந்தா. ஓகே, எனக்கும் ஃபேவரட் சமந்தா. ஓகேவா? சோ வந்து இப்போ என்ன, சமந்தாவை மனசுல நினைச்சுக்கோங்க. ஓகே, கண்ணை மூடி மனசுல நினைச்சிட்டு சும்மா அப்படி ஃப்ளைங் கிஸ் கொடுங்க. ஓகே, சோ கண்ணை திறந்துக்கலாம். ஓகே, கேமரா பாத்துக்கோங்க. ஓகே, நான் இப்போ வந்து இது உங்க பாடியில த்ரோ பண்ண போறேன். ஓகேவா? சோ இங்கே ஒரு நேரத்துல ஸ்டாப் சொல்லணும். ஓகே, த்ரோ பண்ணியாச்சு, ஸ்டாப் மட்டும் சொல்லுங்க. ஸ்டாப். ஓகே, ஸ்டாப். ஓகே, இந்த இடம் ஓகேவா? இந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு நேர் இங்க. ஓகே, உங்களோட கை இருக்குல்ல, அங்க வந்து இப்படி திருப்பி காமிங்க, கேமரா காமிங்க. சோ பேக் சைடு இங்க ரோஸ் கலர் இது இருக்கா? சோ அது ஒரு லிப்ஸ்டிக்கா? அது எப்படி ப்ரோ? நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன், கையில ஏதாவது இருக்கா? சூப்பர். இது எல்லாமே டிஃபரெண்ட் கார்ட்ஸ் தானே? இதெல்லாமே டிஃபரெண்ட் கார்ட்ஸ். ஓகேவா? சோ எதுவுமே வந்து சேம் கார்டு கிடையாது. ஓகேவா? ஒன்னொன்னு டிஃபரெண்ட் கார்ட்ஸ். சோ நீங்க கை காமிச்சுக்கோங்க. சோ இதுல எங்க வேணாலும் நீங்க ஸ்டாப் சொல்லலாம். ஓகேவா? ஓகே, ஸ்டாப்பா? கன்ஃபார்மா? சோ இந்த கார்டு எடுத்துக்கோங்க, நீங்க கேமரா காமிச்சுக்கோங்க. ஓகே, எடுத்துடா. நீங்க எடுத்துக்கோங்க, சொல்லக்கூடாது. நான் பேக்ஸ் திரும்பிக்கிறேன். காமிச்சிட்டீங்களா? சோ நான் இங்க இருந்து பார்த்தாலும் இந்த கார்டு எனக்கு தெரியாது. ஓகேவா? சோ நான் இதை வந்து அப்படி அடியில வச்சிடறேன். ஓகே, ஜஸ்ட் இப்படி ஸ்னாப் பண்றேன். ஓகே, உங்களோட அந்த ஒரு கார்டு இப்படி எடுக்கிறேன் வெளியே. ஓகே. ஓகே, இந்த கார்டு உங்களுக்கு தெரியுதா? தெரியலையா? ஆக்சுவலி இது இன்விசிபிள் கார்டு. ஓகே, வச்சுக்கோங்க, பிடிச்சுக்கோங்க. ஓகே. ஓகே, சோ இது என்ன பண்றீங்கன்னா இவ்வளவு கார்ட்ஸ் இருக்குல்ல, இதுல ஏதோ ஒன்று திருப்பி வைங்களேன். எல்லா கார்ட்ஸ் இப்படி இருக்குல்ல, அந்த ஒரு கார்டு மட்டும் இப்படி திருப்பி வைக்கணும். ஓகே, அப்படி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. கையில கார்டு ஓகே. சோ ஓகே, திருப்பி வைங்க. ஓகே. ஓகே, சோ திருப்பி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். நான் அப்படி எடுத்து எல்லாம் ஷஃபிள் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, எல்லா கார்ட்ஸும் இப்படி இருக்குல்ல. ஓகே, ஒரே ஒரு கார்டு, உங்களோட ஒரு கார்டு மட்டும் திரும்பி இருக்கும். ஓகே, நம்பர் நான் இருக்குல்ல, மறந்துடக்கூடாது. சோ ஓகே, 4 ஹார்ட்டின் நீங்க பார்த்த கார்டா? கேமரால காமிச்ச கார்டு 4 ஹார்ட்டின் இல்ல. ஓகே, கேமராமேன் நீங்க இப்ப கார்டு பார்க்கல? கார்டெல்லாம் பார்க்கல, சும்மா அப்படி காமிச்சிட்டேன். சரி, ஓகே, நீங்க கை காமிங்க. இது வந்து 4 ஹார்ட்டின் வந்திருக்கு. ஓகேவா? சோ 4 ஹார்ட்டின் நீங்க வச்சிரணும். நீங்க கை காமிங்க. ஓகே, 1 2 3. இதுல 3 கார்டு இருக்கான்னு மட்டும் என்னங்க? 3 கார்டு இருக்கு. இந்த 3 கார்டுல இந்த கார்டு உங்க கார்டா? இந்த கார்டு உங்க கார்டு இல்ல. ஓகே, இந்த கார்டு நான் வச்சிட்டேன். ஓகே, அந்த கார்டுல என்ன இருந்துச்சு? என்ன நம்பர் இருந்துச்சு? 8 இருந்துச்சு. 8 இருந்துச்சு. ஓகே, சரி, ஓகே, 8 or 10 ஏதோ ஒன்று இருந்துச்சு. சரி, ஓகே, இது தொடுங்களேன். தொட்டுட்டா போதும், இந்த கார்டு எடுத்து இப்படி ஷேக் பண்றோம். ஓகே, ஷேக் பண்ணி இப்படி திருப்பினா இப்படி வந்துடும். ஓகே, 9 ஹார்ட் இருந்தா நீங்க பாத்துக்கலாம். ஆமா, அவரை கேளுங்க.